வணக்கம். தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டு மக்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. போலீசாரின் துப்பாக்கியை பிடுங்கி அதிகாரியை சுட்டுவிட்டு தப்பியோடியவர் கைது. தம்பதியிடையே மோதல், தலையிட்டவரால் அடித்து கொலை செய்யப்பட்ட கணவர் மனைவி படுகாயம். ஆசிரியரின் காருக்கு சிறுவன் தீ வைத்ததாக பரவும் தகவல், காவல்துறையின் அறிவிப்பு. அதிவேக நெடுஞ்சாலையில் இரு இளைஞர்கள் செய்த செயல். யாழில் 3 தீவுகளில் ஏற்படவுள்ள மாற்றம். திருகோணமலையில் பிரதான பாதாள உலக குழு தலைவர் உட்பட 3 கைது. செப்டம்பர் 30 வரை கால அவகாசம் மீறினால் சட்ட நடவடிக்கை. கட்டார் பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் கருணே. நாட்டில் இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது நிலவும் வானிலை மாற்றத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக அபாயகரமான சூழ்நிலை நிலவக்கூடும் என சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச எச்சரித்துள்ளார். எனவே நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதாரத்துறையினர் முன்னெடுக்கும் ஒழிப்பு திட்டங்களுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குமாறு அவர் பொதுமக்களிடம் கோரியுள்ளார். மேலும் பொதுமக்கள் தாங்கள் வசிக்கும் வீடுகள், பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களை சுற்றியுள்ள வளாகங்களை நுழம்புகள் பெருகாதவாறு சுத்தமாக வைத்திருப்பதை உறுதி செய்யுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை நாடு பூராகவும் நிலவும் டெங்கு அபாயத்தை கருத்தில் கொண்டு 11 மாவட்டங்களை இலக்கு வைத்து இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று முதல் அடுத்த 2 வாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த விசேட ஒழிப்பு திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்திய கபில கண்ணங்கர குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்காவின் கடமொட்டாவா பகுதியில் போலீஸ் அதிகாரியை சுட்டுவிட்டு தப்பியோடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் மினுவாங்குடவின் தேவோல போல பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தக்காரரான அந்த சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது 2 போலீஸ் அதிகாரிகளினால் துரத்தி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்ல தயாராகி கொண்டிருந்த போது சந்தேக நபர் சென்ற மோட்டார் சைக்கிளை எடுத்து வர அதிகாரி சென்றுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தன்னுடன் இருந்த அதிகாரியின் பணி துப்பாக்கியை பறித்து அவரை சுட்டுவிட்டு மற்றொரு மோட்டார் சைக்கிளை தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தம்புள்ளை விகாரை சந்தை பகுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் ஒன்றில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 14 இரவு தம்புள்ளை விகார சந்தையில் அமைந்துள்ள கடை அறைகளில் தற்காலிகமாக வசித்து வந்த இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் முற்றியுள்ளது. இதன் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தம்புள்ளை போலீசார் தெரிவிக்கின்றனர். முதலில் ஒரே வீட்டில் வசித்து வந்த தம்பதியினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் பின்னர் அருகிலுள்ள வீட்டில் வசித்து வந்த நபர் இந்த மோதலில் தலையிட்டுள்ளார். தலையிட்ட நபர் தடியால் தாக்கியதில் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தம்புள்ளை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தாக்குதலுக்கு பயன்படுத்திய தடியை தனது வீட்டின் கூரை மீது வீசியிருந்தது கண்டறியப்பட்டது. போலீசாரால் அந்த தடி மீட்கப்பட்ட நிலையிலும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவரின் மனைவியும் காயமடைந்து தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்குதலில் உயிரிழந்தவர் குறித்த பகுதியில் வசித்து வந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 57 வயதுடைய சுனில் ரத்நாயக் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கார் தீப்பற்றிய சம்பவம் குறித்து இலங்கை காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். குறித்த பாடசாலையின் முன் கார் ஒன்று தீப்பற்றிய சம்பவத்துக்கு அங்கிருந்த 8 வயது சிறுவனுக்கும் தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்த நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இது குறித்து காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, குறித்த சிறுவன் தான் காரை தீயிட்டமைக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என காவல்துறையினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை 3 குருநாகலில் உள்ள பிரபல பாடசாலையொன்றின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 14 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் ஒன்றும் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு அங்கு நின்று 8 வயது சிறுவனை காரணம் என முறைப்பாடு அளிக்கப்பட்டதை அடுத்து குருநாகல் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
சமூக வலைதளங்களில் பரவி வரும் காணொலிகளில் இருக்கும் சிறுவன் அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 8 வயது மாணவன் என்பதும் சம்பவம் நடந்த நேரத்தில் சிறுவன் அந்த காரின் அருகே நடந்து சென்றதும் காவல்துறை விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அந்த சிறுவன் தான் காரை தீயிட்டு கொளுத்தினார் என்பதற்கான எந்த ஒரு நேரில் கண்ட சாட்சியங்களோ அல்லது தடயவியல் ஆதாரங்களோ இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோகிராம் மற்றும் 554 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை வாகனத்தில் கடத்தி செல்ல முயற்சித்த 2 சந்தேக நபர்களை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ள அமெரிக்க கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் அந்த இடத்திலிருந்து கொழும்பு நோக்கி அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்க முயன்றபோது சந்தேகம் அடைந்த அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலதிக விசாரணைக்காக அதன்படி 2 சந்தேக நபர்களும் போதைப் பொருளை கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் மேலதிக விசாரணைக்காக திகக்குட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 28 மற்றும் 32 வயதுடைய பொருள பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. திகக்குட போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள 3 தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. எரிசக்தி அமைச்சுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இது தவிர கெரவலப்பட்டிய முதல் கொழும்பு துறைமுகம் வரையிலான மின்சார பரிமாற்ற கோடு, சம்பூர் கம்பல்துறை மின்சார திட்டங்கள் மற்றும் கூரை மேல் சூரிய சக்தி திட்டம் உள்ளிட்ட நாட்டின் பல முக்கிய மின்சார திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலையில் பிரதான பாதாள உலக குழு தலைவரான கெம்பா உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உப்பு வெளி பகுதியில் ஆபத்தான வாள்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட காவல்துறை அதிரடிப்படையினரின் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உப்புவெளி மின்சார நிலைய வீதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஆபத்தான ஆயுதங்களும் கணிசமான அளவு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது முக்கிய சந்தேக நபரிடமிருந்து 16 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 2 கூர்மையான வாள்களும், 2வது சந்தேக நபரிடம் 8 கிராம் ஐஸ் போதைப் பொருளும், 3வது சந்தேக நபரிடம் 7 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குழுவினர் திருகோணமலை பகுதியில் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பதிவு செய்யப்படாத அனைத்து முதியோர் இல்லங்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. முதியோர் இல்லங்களை பதிவு செய்து கொள்வதற்காக எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படுவதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகுந்தும் தெரிவித்தார். நாடு முழுவதுமுள்ள 459 முதியோர் இல்லங்களில் இதுவரை 148 இல்லங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. கட்டார் நாட்டின் முன்னாள் அமீரின் மறைவை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக இரங்கல் தெரிவிப்பதற்காக கட்டாருக்கு சென்றிருந்த பிரதமர் கரணி அமரசூரிய இன்று நாடு திரும்பியுள்ளார். பிரதமர் கரணி லுஷைல் அரண்மனையில் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியை சந்தித்து அரச குடும்ப உறுப்பினர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் காலஞ்சென்ற அமீரின் மகள்களான ஷேகா அல் மயஷா பின் ஹமத் அல்தானி மற்றும் ஷேகா ஹிந்த் பின் ஹமத் அல்தானி ஆகியோருக்கும் அத்துடன் அரச குடும்பத்தின் பிற உறுப்பினர்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். சப்ரமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.